மூலிகை சோப்பு செய்வதற்கு இங்கே பாருங்கள் நொச்சி இலை. இந்த நொச்சி இலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால உடம்புல உள்ள கிருமிகளாக நம்மளுக்கு போயிடும். குப்பை மேனி பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் குப்பை மேனி. இந்த குப்பை மேனி வந்து நம்ம வந்து உடம்புல போட்டு தேய்ச்சதுனால உப்பு மஞ்சள் இது பண்ணால் கரும்புல் உடம்புல வந்த எந்த கெட்ட கிருமிகள்லாம் நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். துணித்தி பச்சை, இந்த துணிச்சி பச்சை வந்து முகத்தில் உள்ள கரும்புல் பரு இதெல்லாம் வந்து வரவே வராது. துணித்தி பச்சையை வந்து சும்மாவே கிள்ளி நம்ம இது பண்ணி வந்தால் நல்ல வாசனை நம்மளுக்கு கொடுக்கும். வேப்பிலை பாருங்கள், எந்த கிருமியும் நம்மள்கிட்ட வந்து அண்டை விடாது. இதோட சேர்த்து வந்து மஞ்சள் உப்பு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வாசனை வேணும்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து மல்லிகைப்பூ, இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ வச்சு நான் வந்து மூலிகை சோப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சோப்பு வந்து இதை குளித்தோம்னு வச்சுக்கோங்க, உடம்புல உள்ள கெட்ட கிருமிகள்லாம் போயிடும். நம்மளுக்கு வந்து முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கும், உடம்பு நம்ம வந்து பளிச்சுன்னு இருக்கும். இந்த சோப்பு தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.